Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் us. இன்னைக்கு ஸ்கந்தேஷ் நம்ம கூட லைவா இணைஞ்சிருக்காரு. மறுபடியும் கிரிக்கெட் பத்தி தான் பேச போறோம். நிறைய முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா, நிறைய லீக் நம்ம போன வாட்டி பேசும்போது எங்க அது வருவோம், பொறுமையா வருவோம். எங்க பார்த்தாலும் கிரிக்கெட்னு இருந்துச்சு. இந்த பக்கம் லைக் ஆஸ்திரேலியால, ஆப்பிரிக்கால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா லீக்கும் முடிஞ்சிருச்சு. நேத்தோட பிபிஎல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் வந்து ராஜ்ஷாஹி வாரியர்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நேற்று பிபிஎல் பெர்ஸ்காச்சர்ஸ் மறுபடியும் இப்போ வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட் T20 பிரான்சைஸ் அவங்க 6 கப் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பிரான்சைஸ் 8 கப் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அது ஆனா பிஎஸ்எல் கூட இல்ல. ஆனா அதெல்லாம் ஏதோ வந்து ரொம்ப கப் வச்சிருக்கனா 8 சீசனாவது மினிமம் நடந்திருக்கணும். அப்புறம் அது எந்த பிரான்சைஸி தெரியல. அது இது அந்த 7 கப் வச்சிருக்கோம், 5+2. மும்பை அதேதான். மும்பை ஆமா கரெக்ட் அதுதான். சோ வந்து ஆனா இந்த மாதிரி லீக் எல்லாம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குல்ல. பட் அதெல்லாம் பிரீமியர் லீகா நம்மளால சொல்ல முடியாது. காம்படிட்டிவ் வைஸ் பார்த்தா கொஞ்சம் கீழ தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான் சொல்லுவாங்கல, வைட்டாலிட்டி T20 பிளஸ், இந்த பர்கர் கிங் சூப்பர் ஸ்மாஷ், ஆமா அதெல்லாம். இவன் இந்த ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்ல நடந்த 5 தடவை ஜாஃப்னா. ஆமா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான். நான் வந்து ஸ்பான்சரோட வேற சொல்றேன், டேய் பர்கர் கிங் காசு கொடுக்குறா. சிபிஎல் இருக்கும்னு சொல்றேன் நினைக்கிறேன் நீ சொல்றது. இல்ல சிபிஎல் கொஞ்சம் மாறி அது நல்லா இருக்கும். அது சோ அந்த மாதிரிலாம் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பெர்த் மறுபடியும் சிட்னி, இப்போ என்னன்னா சிட்னி பெர்த்ன்ற மாதிரி இப்போ சிட்னியை விடவே பெர்த் வந்து டபுள் த டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. சிட்னி 3 கப், பெர்த் 6 கப் வச்சிருக்காங்க இப்போ. அங்க வந்து ஆனா அவங்க தான் சிஎஸ்கே மும்பை மாதிரி சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே ரைவல் இருக்கும். திரும்ப ஒரு 5வது 6வது ஃபைனல் நேத்தே அது. சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து வருவோம் SA20க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி சோ அதான் இப்போ T20 சீரிஸ் வரை போயிட்டு இருக்கு. இந்தியா நியூசிலாந்து நேத்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்மோட எனக்கு தெரிஞ்சு நேரா போய் வேர்ல்ட் கப் தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதை அடிச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் டஃப்பான ஆப்பனன்ஸா இருக்காங்க. திருப்பி சொல்ற மாதிரி குரூப் ஸ்டேஜ்லயே அது மட்டும் கொஞ்சம் பாத்து கொஞ்சம் இதா நம்ம யாரு. ஆனா இது ஒண்ணு நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், USA, பாகிஸ்தான் இந்த 2 மேட்ச்ல சஞ்சு ஒரு செஞ்சுரியாவது அடிக்கல அப்படின்னா தூக்கிட்டு திலக் வர்மா வந்தோடனே இஷான் கிஷன் ஓபன் பண்ணுவாங்க. சோ திலக் வர்மா இந்த சீரிஸே வருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், Feb 3ன்னு சொன்னாங்க. திரும்ப எனக்கு ஸ்ரீனி ப்ரோ ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டாரு. அதுல பார்த்தா பாகிஸ்தான் மேட்ச் செகண்ட் மேட்ச் இருக்கு போல நமக்கு, அதுலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது இதுக்குள்ள இந்த ஒரு 2-3 மேட்ச் தான் சஞ்சு சாம்சன் சான்ஸ். அதுக்குள்ள அவன் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா வர வரைக்கும் அதுக்குள்ள அவன் ஏதாவது பண்ணணும். ஆமா பெருசா ப்ரூவ் பண்ணணும். ஏதோ டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கு, பேட் ஸ்விங் ரொம்ப வேகமா இருக்கு. WV ராமன்லாம் ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமா சோ அதான் இப்போ சீரிஸ் வின் பண்ணிட்டோம். நம்ம கண்டிப்பா சீரிஸ் முடிஞ்சோடனே ஸ்ரீனி ப்ரோ கூட சேர்ந்து வீக்கெண்ட்ல ஒரு வீடியோ போடுவோம். அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ கண்டிப்பா ஒரு பெரிய வீடியோ பிளான் பண்ணிருக்கோம். இதர் பெரிய வீடியோ இருக்கும், இல்ல பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி பண்ணிடலாம். சோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்துருவோம் SA20க்கு. நைட் அது முடிஞ்சு. ஆனா சம மேட்ச் அன்னைக்கு ஆக்சுவலி பிரெவிஸ் அது போது எனக்கு அவன் அடிச்சான். ஓகே அவன் செஞ்சுரி அடிச்சான். லைக் அந்த ஸ்டார்ட்ஸ் வந்து ஹியூஜ் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணிட்டான் ஃபைனலி. அதுதான் அனிருத்துக்கு அவரோட பேர்ல ஒரு கப் கிடைச்சிருச்சு. காவியா ஓ ஓகே ஆல்ரெடி 2-3 கப் இருக்கே. கரெக்ட். இப்போ வந்து 4 ஃபைனல்ல 3 ஃபைனல்ஸ் வேணுங்க. சோ ஆல்மோஸ்ட் இதே வந்து 48-4 மேட்ச் இவனும் அவுட். அவன் பேர் என்ன, ஜேம்ஸ் கோல்ஸ் வரைக்கும் அவுட். என்னடா நடக்குது? வெறும் ஸ்டப்ஸ் பிரெட்ஸ்கி 2 பேர் தான் இருக்கானுங்க. கொண்டு போயிட்டு வின் பண்ணிட்டானுங்க. விடல கொஞ்சம் அவங்க ஒரு இந்த பவுலிங் ரொட்டேஷன்ல ஒரு ஃபிளாப் பண்ணாங்க. கடைசி ஒரு பேஸ் கொடுக்க வேணாம், ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் போடுறதா இருந்தது. அவனுக்குலாம் கொடுக்க வேணாம், பிரைஸ் பார்சனுக்கு கொடுத்தாங்க. 2 பால்ல அவன் அடிச்சு மேட்ச் முடிச்சிட்டான் ஸ்டப்ஸ். சோ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்தாலும் ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் அது வந்து SCCயோட மேட்ச்ன்றது வந்து அவங்க ஃபர்ஸ்டே ஒரு 3-for-2ல இருந்து பிரெவிஸ் செட்டுன்னு போனான். அங்க இருந்து அவங்க பவுலிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அவன் பேர் நார்க்கியா 4 ஓவர் 20 போடுறான். லூத்தோசி பாம்லா சூப்பரா போடுறான். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு மில்லே இல்லனாலும் அவங்களுக்கு அது அஃபெக்டே ஆகாத மாதிரி சூப்பரா பண்ணிட்டாங்க அவங்க. நம்மளா கிரிட்டிசைஸ் பண்ணா வின்னிங் கேப்டன் ஏடன் மார்க்கம் சீசன்ல 2 ஃபைனல், ஒரு 2 சாம்பியன்ஷிப், ஒரு லைக் ஃபைனலிஸ்ட்ன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். கேப்டன்சி மட்டும் தான் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா அது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னு அப்பவே தெரிஞ்சது. டர்பன் சம டீம், MI சம டீம் நினைச்சா 2 பேருமே வரல. அவனு அதுதான் வந்து இது. சோ அதுதான் நம்ம புலம்ப வந்து நிக்கிறேன் கொஞ்சம் அந்த மாதிரி இவன். சரி ரைட்ரா, எனக்கு ஆரம்பிக்கல, நீ ஸ்டார்ட் பண்ணு ஃபிளமிங். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன். SA20 வந்து அதுவே ஆக்சுவலா ஃபார்மர்ஸ் லீக் மாதிரி தான் ஆயிடுச்சு. 4 சீசன் ஆச்சு, 4லுமே SCC ஃபைனல்ல இருக்கான். அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், ஃபார்மர்ஸ் லீக் ஏன் இது இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, யூ ஆல் டீம்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் தி பவர் டு
get the players they want. ப்ரீ சைனிங்ஸும் அலோவ் பண்றாங்க, ஆக்ஷன் நடத்துறாங்க, டிராஃப்ட் கூட நடத்துறாங்க. டிராஃப்ட் நடந்தா கூட நான் ஏதாவது ஒத்துப்பேன், ஆக்ஷன் நடத்துறாங்க. அப்படி இருந்து டிராஃப்ட் பிளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே பண்றாங்க. ஐ மீன் அத ப்ரீ சைனிங்ஸ் அவங்க டிராஃப்ட் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருந்த எஸ்சிசி கம்ஸ் அவுட் ஆன் டாப்னா இது ஃபார்மர்ஸ் லீக் மாதிரிலாம் எனக்கு தெரியல. எஸ்சிசியோட பிரில்லியன்ஸ் தான் நான் பாக்குறேன். ஆமா, அதாவது அவங்களே வின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தனா அப்படி தெரியும். ஆமா, இது வந்து ஓகே, இது வந்து இட்ஸ் நாட் சிமிலர் டு ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக். ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் சொல்ல வரல. இல்ல இப்போ பிரீமியர் லீகே ஒரு பாயிண்ட்ல சிட்டியே வின் பண்ணாங்க, ஃபார்மர்ஸ் லீக் தாண்டி ஏன்னா ஒரு 2 மேட்ச் வின் பண்ணுவாங்க. சிட்டியே வின் பண்ணாலும் நீ பார்த்தா லிவர்பூல் கிட்ட 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 வருவாங்க. 6 டீமுமே பவர் 90 பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு டீம் தோத்துருக்கு அப்படினா அது அந்த அந்த இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னா அது போனா அப்புறம் ஃபுட்பால் தனியா போயிடும். நேத்து வேற போத வேண்டாம். சரி ஓகே ஓகே, அதுதான். சோ அதுதான் சொல்லணும் வந்தேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்ல அந்த டிராஃப்ட் நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப ஐபிஎல்ல கூட நீங்க மெகா ஆக்ஷன் முன்னாடி உங்க டீம்ல போன வருஷம் இந்த பிளேயர் தான் உங்களால சைன் பண்ண முடியும். பட் இதுல நான் எப்படி சொன்னா, இப்ப வின்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க எந்த பிளேயர் வேணா சைன் பண்ணிக்கலாம், அது இல்லாம ஆக்ஷனும் பண்றாங்க. அப்படின்னும் போது அப்படி சொன்ன 2 கைண்ட் ஆஃப் டிராஃப்ட் பிளஸ் இதுவுமே அலோவ் பண்றாங்க. பிளஸ் 100ல வேற இந்த வாட்டி அதே மாதிரி தான் ப்ரீ சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் ஃபார்மேட் இருக்கு. ஏன்னா ஐபிஎல் டீம்ஸ் வந்து ஆமா ஐபிஎல் டீம்ஸ் பிளஸ் 2 பேர் தான் மாத்திருக்காங்க டீம். இன்னும் லீட்ஸ் லண்டன் ஸ்பிரிட்டும் இருக்காங்க. ஆனா எம்ஐ லண்டன் இருக்கு. ஓவல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எம்ஐ லண்டன் ஆயிடுச்சு. அது இன்னும் தெரியல அந்த லீக் இன்னும். நாம தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சோடனே நான் போட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் 100 பத்தி. அதுலயே நான் சொன்னேன் அப்பவே டீம்ஸ் மாற போகுது அப்படின்ட்டு. பட் இன்னமும் வந்து இப்பதான் 2 டீம் மாறிடாது. ஏன் அந்த ப்ராசஸ்ல ஏதாவது என்ன சொல்றது ரொம்ப ஸ்லோவா இருக்காங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அது 100 டைம் இருக்கு. ஃபைனலா அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துருவோம். எனக்கு வந்து இல்ல நான் அப்படியே ஒரு ஃப்ளோவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓகே 2023 வரைக்கும் கூட ஒரு குற்றச்சாட்டு ஃபிளமிங் மேல இருந்துச்சு. உள்ளலாம் வின் பண்றான், வெளியிலலாம் வந்து வின் பண்ண மாட்டான், இந்த டோர்னமெண்ட் வின் பண்ண. அப்பதான் வந்துச்சு 2024ல 2 சீசன் முடிஞ்சிச்சுல, எம்எல்சி 2 சீசன், எஸ்ஐ 20 2 சீசன் முடிஞ்சிச்சு. எனக்கு என்னன்னா, நீ ஒரு எந்த பிளேயர் வேணா எடுத்துக்க, எல்லாருக்கும் ஒரு ஃபிளான் ஒன்னு இருக்கும். கண்டிப்பா யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. இப்ப தோனி எடுத்தா ஓவர் சீசன் சீரிஸ் கிடையாது, கோலி எடுத்தா கேப்டன்சில பெருசா எதுவும் பண்ணல. இதே மாதிரி கோச்சஸ்க்கும் வந்து இப்போ நீ பெப் கார்டியோலா எடுத்தினாலும் என்ன சொல்றாங்க, ஃபுட்பால்ல வந்து காசு நிறைய செலவு பண்ணா பவர்ஃபுல் ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் வச்சு தான் வின் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அந்த மாதிரி எல்லாருமே ஒரு அந்த மாதிரி நான் வந்து அப்படிதான் பார்த்தேன் ஃபிளமிங்க்கு. அதே மாதிரி இவங்க இப்படி சொன்னாலுமே நம்ம வந்து ஐபிஎல் நம்ம வெளியில போய் ஒரு வாட்டி ஜெயிச்சோம்ல. ஆமா, இதுல போய் ஜெயிச்சோம், ஜோஹானஸ்பர்க்ல போய் CLT20 சவுத் ஆப்பிரிக்கா, CLT20 சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சோம் 2000. ஆமா, வின் பண்ணதெல்லாம் இப்போ 10-11 இங்க தான் வின் பண்ணோம். 80 இல்ல துபாய்ல வின் பண்ணமே ஆதி சீசன் போயிட்டு. சோ வந்து அந்த மாதிரி ஓவர்சீஸ் போனாலே வந்து வின் பண்ண முடியாது. அது நான் வந்து ஒரு ஃப்ளாவா பார்த்த ஃபிளமிங் அவ்வளவுதான். பட் மத்தபடி வந்து கோச்சை தூக்கணும் அப்படிலாம் அந்த டைம்ல நான் யோசிக்கவே இல்லை. பட் இப்போ வந்து CSGO போன சீசன் வரைக்கும் கூட கொஞ்சம் முட்டு கொடுக்கலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போயிடுச்சு. நம்ம ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கடைசி வரைக்கும் நம்ம சொன்ன காம்பினேஷன் போடல போன வருஷம். இன்னும் அதுதான் நம்ம சொன்ன காம்பினேஷன் கடைசி வரைக்கும். நான் சொல்றேன் ரச்சின் கான்வே கான்வே ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டு ரச்சின் நம்பர் 4 ஆடிட்டீங்க அப்படினா அதுதான் பெட்டரான கான்வே. ஆக மொத்தம் நம்ம சொன்னபடி பார்த்தா கான்வே இருந்திருக்கும், ரச்சின் இருந்திருக்கும், ருத்ராஜ் இருந்திருக்கும், அப்படிதான் தான் இருந்துச்சு. பட் அவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஆர்டர்ல மேபி சேஞ்சஸ் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க அந்த காம்பினேஷனை கிராக் பண்ணல. சரி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணாங்க, நமக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல ஏதோ கிடைச்சானுங்க ஓகே அப்படின்னு நம்ம இருந்தாலும், அதாவது இப்போ நீ ஒரு 2020க்கு அப்புறம் we had 2021, 2022க்கு அப்புறம் we had 2023, 2 சீசன் பேன் ஆனதுக்கு அப்புறம் கூட we had 2018. வந்து இப்போ சரியா போடலன்னா அடுத்த வருஷம் அடிச்சிடணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் சீசன்ல இது வந்து நம்ம சீசன் இல்ல அப்படின்ற மைண்ட்ல தான் நம்ம இறங்க போறோம். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இல்ல அது உண்மைதான். ஆமா, நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா it all started in 2024 தான் நான் 2020. அதுதான் எப்போனா தோனி ஸ்டெப் டவுன் as captain, ருத்ராஜ் should take over வந்துருச்சு. அந்த வேங்கை வந்த காட்டில எடிட்லாம் போட்டு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்றோம். எனக்கு என்னன்னா, டேரியல் மிச்சலுக்கு 15 கோடி போறீங்க, நீ போடா, நான் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சீசன்ல அவன் தான் அடிச்சான். நான் எனக்கு என்னன்னா, இது ஒரே நிமிஷம் ஒரு கிளாரிஃபிகேஷன். அதாவது முன்னாடியே ருத்ராஜ் சொல்லிட்டாங்க, பட் ஆப்ஷன் நீ அதுல எதுனா சொல்ற இல்லனா? ஏன்னா அனௌன்ஸ்மென்ட் வந்து ஐபிஎல் ஒரு நாள் ருத்ராஜே சொன்னானே 2023 சீசன் முடிஞ்சனே தோனியே சொன்னாரு கொஞ்சம் டைம் ஃப்ளோ கரெக்ட். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லியதுக்கு அப்புறம் டீம் நீ பில்ட் பண்ற, டேரியல் மிச்சலுக்கு 15 கோடி போற. மை ஒன்லி சாய்ஸ் இஸ் நீ வந்து டேரியல் மிச்சல் மாதிரி ஒரு பிளேயருக்கு போறதுக்கு கேமரூன் கிரீன் வாஸ் ஆன் ட்ரேடிங், புரியுதா? நீ அப்பவே கிரீன் எடுத்திருக்கலாம்.
நீ ட்ரேட்ல நீ இது வரைக்கும் சிஎஸ்கே ட்ரேட் பண்ண பிளேயர்ஸ் 2 பேர், ஒன்னு ராபின் உத்தப்பா, இன்னொரு சஞ்சு சாம்சன். நீ அந்த ஒரு போர்ஷன் தெரியல அது எப்படி முடிய போகுது அப்படின்றது. பட் ராபின் உத்தப்பா வாஸ் a very successful trade. அது வந்து ஸ்டீல் மாதிரி தான் கைண்ட் ஆஃப். ஏன்னா நமக்கு ஸ்டீல் நீங்க லீக் மேட்ச்ல அடிக்கிறதோட ஒருத்தர் வந்து கிளட்ச் டைம்ல பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ல அடிக்கறாருன்னும் போது ஃபுல் சீசன் ரெய்னா தான் ஆடுவோம். பிளே ஆஃப்ஸ்க்கு ஒரு 2 மேட்ச் முன்னாடி தான் ராபின் உத்தப்பா சான்ஸ் கொடுப்பா, அவன் நம்பர் 3 அடிச்சிருவான். அதேதான். ஆமா. சோ இப்போ எனக்கு வந்து 2022ல கூட எனக்கு இது பெரிய பிரச்சனையா தெரியல. டீம் ரீபில்ட் அப்படி இருந்துச்சு, எல்லாமே ஓகே. தோனி தான் கேப்டன். அப்ப கூட அந்த ஜடேஜா அந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் இருந்துச்சு. ஜடேஜா ஒரு கேப்டன்சி மெட்டீரியலானே தெரியல. அது வரைக்கும் எல்லாமே ஓகே. 2024ல லுக்கிங் ஃபார் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த சிஎஸ்கேயோட அனலிஸ்டா இருக்கட்டும், இந்த டீம் மேனேஜ்மெண்டாவே இருக்கட்டும், ஒரு சரியான ஒரு திங்கிங்கே இல்ல. அந்த டைம்ல மும்பை வந்து ஆர்சிபி கிட்ட கொடுத்தாங்க. ஆமா, அப்பதான் கொடுத்தாங்க. அதாவது நீ எப்படி சொல்றனா டாரில் மிச்சல 14 கோர்ஸ் 15 கோர்ஸ் கொடுத்து எடுக்காம அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தேனா உனக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன் கையில இருக்கு. ஆமா. சோ ஒரு ப்ரூவன் பிளேயர், உன்னால ஓவர்ஸ் கொடுக்க முடியும், ஹிட்டிங், அதுதான் உன் டீம்ல லேக்கிங்கா இருந்தது. சரியா? கரெக்ட். ஓகே, நீ 2023 நல்ல டீம் சார், அப்படியே கோர் நீ ஸ்டேபிளைஸ் பண்ற. ஆனா டீம்ல வந்து ராய்டு ரிட்டையர் ஆயிட்டான்ல. ராய்டு அந்த ரோலுக்கு ஒரு பிளேயர் வேணும்ன்றப்போ அந்த ராய்டு ரோல் நீ எப்படி ஃபில் பண்ண போற அப்படின்னு பார்த்தா கேமரூன் கிரீன் பெஸ்டா, டேரியல் மிச்சல் பெஸ்டான்னு பார்த்தா T20 கேமரூன் கிரீன். மோரோவர் அது ட்ரேட் ஆப்ஷன் வேற. சோ நீ ஆப்ஷன்ல போய் கிடைக்கலன்னு நீ சொல்லவே முடியாது. ட்ரேட் கொடுத்து எடுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் மாதிரியான நீ இத வந்து அவன் பண்ணாம விட்டான். இங்க தான் வந்து இவங்க வந்து ஸ்கவுட்டிங் வந்து உண்மையிலேயே நேர்ல போய் பண்றாங்களா இல்ல சோஷியல் மீடியால பண்றாங்களா? அதுதான் வந்து நம்ம பத்தி பேசும்போது நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் எல்லாருமே அந்த டைம்ல வந்து இப்போ இது வந்து ஒரு ஓபன் சீக்ரெட் மாதிரி ஆயி போச்சு. இவனை வந்து கொடுத்துட்டு அவங்க ஹர்திக் பாண்டியா எடுக்க போறாங்க மும்பை அப்படின்னு. அப்ப யாருமே போக கூடாது. எவன் யார் அங்க போறாங்களோ அது ஒரு கிளவுன் டீம் அப்படின்னு சொல்லி கேள்ற ஹர்திக் பாண்டியா எனக்கு கொடு அப்படின்னு. நான் அவன் எம்ஐ வந்து 2018ல ரஷீத் கான ட்ரேட் கேட்டானா. சும்மா கேளுங்கடா, அவன் தராது அவன் இஷ்டம். அவ்வளவுதான் கேக்குறேன். அவ்வளவுதான். ஒரு அந்த மாதிரி ட்ரை கிரீன் ஒரு லக்ல ஓகே, ஏதோ அந்த எல்லா மெட்டீரியல்ஸ் அவர் தானே கிரீன் மெட்டீரியல்ஸ் ஓகே அப்படின்ட்டானா வந்துட போறோம். அவ்வளவுதான். எனக்கு அப்புறமா பெரிய அடிச்சார் 2024 ஓகே. ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் சீசன் பவுலிங் ரொட்டேஷன் பண்ணல. அது நல்ல டீம் தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வந்திருந்தா டீம் இல்ல ஓகே, ஒரு சுமாரான டீம். ஜடேஜா அவுட் ஆஃப் ஃபார்ம். நாம நிறைய ரன்ஸ் மேக் பண்ணா பெருசாவும் அடிக்கல. ஓகே 2024 ஓகே. பட் அந்த சீசன் தோனியோட பேட்ல வந்து லைக் ஸ்டார்டிங்ல வந்து நல்லா ஒரு ஆவரேஜ் பிளஸ் தான் இன்ஃபினிட்டி ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தான். நாட் அவுட்ல முடியும். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே, அது ஓகே. போன சீசன் அளவுக்கு இல்லையா, அதுக்காக சொல்றது. சோ அந்த மாதிரி ஓகே. சோ அப்புறம் தான் எனக்கு பெரிய டவுன்ஃபால் வந்து நானே நம்பினேன் ஓகே அது பெஸ்ட் டீம், நல்ல டீம் தான் அப்படின்னு. 2025 ரிட்டன்ஷன்ஸ்ல நடந்தது. என்ன நடந்துச்சு? நம்ம தூபேவே ரிட்டைன் பண்றோம், தோனியே ரிட்டைன் பண்றோம். எப்பவுமே அது நம்ம பண்றதுதான். சிஎஸ்கே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, பண்றாங்க. தூபே 2024 பாதி சீசன்ல இருந்து ஃபார்ம்லயே இல்ல. அவனுக்கு 14 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்றது, 13 கோடி கொடுத்து ரிட்டைன் பண்றது. அப்புறமா வந்து பத்திரானா அவன் வந்து 2024ல அவன் இன்ஜுரி ப்ரோனு. இதுல உனக்கு ஒரு ஹெட்ஸ் அப் வேற கிடைச்சது. எங்க கிடைச்சது? 2024 SA20ல ஜேஎஸ்கேல இருந்தான் பத்திரானா. ஓகே, அங்கேயும் மாதிரி கிடைச்சது. அங்கேயும் பெருசா பண்ணல. 4 ஓவர் போட்டா 40 ரன் மினிமம் கொடுத்தான். 4 ஓவர் போட்டா 40 ரன் மினிமம் கொடுத்தான். பவர் பிளேல அவனுக்கு ஓவர் கொடுக்க முடியாது. டெத்ல மட்டும் தான் அவனை போட்டாங்கன்னா அங்கேயே அவனுக்கு ஒரு ஹெட்ஸ் அப் கிடைச்சது. அதையும் தாண்டி எடுக்கல. நீ இப்போ T20ல 4 ஓவர் 40 ஓகே, பட் விக்கெட் எடுக்கல. ஒரு 2-3 விக்கெட் அந்த மாதிரி டென்ஷன்ஸ் வந்து ஜேஎஸ்கேக்கு முன்னாடி தான் நடந்ததோ இருக்கலாம். ஓகே மேபி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அவன் ஆக்ஷனை மாத்த போனா ஆமா அப்படிதான் இருந்திருக்கும். அப்புறம் ஆக்ஷனுக்கு அப்புறம் தானே SA20 நடக்கும். ஓகே கரெக்ட். ஓகே அப்படி வேணா நீ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஐ கிவ் இட் டு 2025 SA20 சொல். 2024 SA20 இவங்க வின் பண்ண சீசன், எம்ஐ வின் பண்ண சீசன். அதான் போன வருஷம் வின் பண்ணாங்க. ஆமா அதான் அந்த சீசன்ல 2025 அது. இப்போ 2024 2025 ஓகே ஓகே. அதான் நீ சொல்ற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி தான் 2025 அவனை ரீடைன் பண்ணனும் அப்படினா அது நீ 2024 அந்த செப்டம்பர் நவம்பர் டைம்லயே நீ டிசைட் பண்ணி அங்கேயே நீ சைன் பண்ணிருக்க. அவன் வந்துட்டு உனக்கு அவன் ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் SA20 ஆனா அப்படிதானே? ஆமா அதான் ஓகே ஓகே ஓகே. நீ அவன் ஆக்ஷன் மாத்த போறான்னு உனக்கு தெரியும். அவன் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு உனக்கு தெரியல. SA20 உனக்கு வருது, நீ அதுல JSKல சைன் பண்ணிருக்க. நீ விட்டாலும் அவன் ஆக்ஷன்ல எடுக்கலாம். எவனும் ஒண்ணு பெருசாலும் போக போறது கிடையாது. மெகா ஆக்ஷன் நீங்க மெகா ஆக்ஷன்ல ஸ்டார்க் வரான். ஸ்டார்க்க தாண்டி இவனுக்கு யாரு போவா? அது ஒண்ணு. பிளஸ்
நீங்க இவனுக்கு இப்ப குடுக்குற காசு தான் மேபி அதே அமௌண்ட் தான் ஆப்ஷன்ல போயிருப்பான். அதே அமௌண்ட் இல்ல அதோட கம்மியா தான் போயிருப்பான். ஒரு எப்படி சொல்றது இதர அந்த அமௌண்ட் இல்ல கம்மியா தான் போயிருப்பான். சோ நீ மூடிட்டு தூபே கூட நீ ரீடைன் பண்ணிக்கோ. மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி வேணா நம்பரா انا எல்லாரையுமே அங்க சுத்த முடியாது சொல்லுவாங்க. நல்ல சீசன் கொடுத்திருக்கான். நீ பத்திரனாவை அங்க ரீடைன் பண்ணது ஒரு பெரிய தப்பு. பத்திரனாவை ரீடைன் பண்ணது தப்புனா சமீர் ரிஸ்வியை ரீடைன் பண்ணாம விட்டது அதை விட பெரிய தப்பு. நீங்க தான் பாத்தே 4 பண்ண யங்ஸ்டர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசில எடுக்கவே இல்ல. அன்கேப்டு பிளேயர் 4 கோடி ஈஸியா எடுத்துருக்கலாம். நீங்க தான் ஒரு அன்கேப்டு பிளேயர் சைன் பண்ணீங்களே. ரொம்ப யங் 43 இயர்ஸ் ஓல்ட். சோ அந்த மாதிரி ஒரு இது நடந்து சேர்றா இது கூட ஓகேடா ஆக்ஷன் டேபிள்ல போய் உட்காரணும். ஆமா அதுல இதுவே நீங்க இந்த அமௌண்ட் வச்சு சிஎஸ்கே நல்ல டீம் எடுக்கிற டீம் தான். அதுக்கு பழச நம்பர ஸ்டெபிலிட்டி நம்பர நம்பி போற. அதாவது நீங்க பாருங்க நாங்க எப்படி ஒன்னொன்னுக்கும் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மேல நாங்க வீடியோட எண்ட்ல ஏன் இதுக்கு மேல எங்களால போதும் அப்படிங்கறத வந்து நாங்க சொல்றோம். அது வந்து எங்க பிரேக் பாயிண்ட் வந்துச்சு SA20 ல எனக்கு இந்த வருஷம் SA20 ல ஆமா அது நாங்க அது ஆர்டர் சீக்வென்ஸா வரும் நம்ம. ஆமா இப்போ 2025 ஆக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் பிளேயர் நீ வந்து எவனுக்குமே அவன் பிட்டே பண்ணல. மார்க்கி செட்ல ஒருத்தனுக்கு கூட போனாங்க. அர்ஷதீப் சிங் சும்மா போனாங்க. கிடைக்காதுன்னு தெரியும் 18 கோடி அவன் கிடைக்கும் தெரிஞ்சு எந்த பிளேயருக்கும் போலாம். ஆமா கிடைக்கும் இவனை நம்ம எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போன ஒரே பிளேயர் கேஎல் ராகுல். கடைசியில போய் பிட் பண்ணிட்டு விட்டானுங்க. சும்மா ஒரு பிட். அப்போ இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கே வந்து you yourself are very என்ன சொல்றது you are not secure about Dhoni's future. அந்த ஒரு சக்சஸர் ரோலுக்கு நீங்க ஆளை தேடுறீங்கன்றதுனால நீ கேஎல் ராகுலுக்கே பிட் பண்ற. ஆமா திடீர்னு சும்மா அப்போ என்ன பண்ணலாம் பண்ணிட்டு வெளில வரான்னு தெரியுது. மூடிட்டு அவனை எடுக்கலாம் இல்லையா. சாம்சன் வெளில வருவானா வரமாட்டான். அப்போ ட்ரேட் ஆப்ஷன் அங்கேயும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது விட்டீங்க. ஆமா சரி ஓகே போன வருஷம் சாம்சன் வந்து அங்க நல்ல அட்மாஸ்பியர்ல தான் இருந்தா ஓகே. நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு வரான்ல இல்ல வேற யாரா இல்ல நீ கேஎல் ராகுலே கூட ஆக்ஷனுக்கு வரான்டா அவனே கூட எடுக்கலாம். சோ நீ அப்பா 75 கோடி எனக்கு வந்து நீ ரீடைன் பண்ணதே நீ வந்து 3/4% நீ 75% நீ அங்கேயே பிளாஸ்ட் பண்ற. நீ இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் எப்படி எடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நீ வந்து யாருக்கு நீ ஆர்டிஎம் அஸ்வினா 10 கோடி எடுத்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேடா ஹோம் கமிங் அண்ணா வந்துட்டாரு. ஆனா அவன் வந்து என்ன வேலை பார்த்து விட்டான்றதெல்லாம் நம்மளுக்கு அப்ப தெரியாது. ஆமா அப்ப தெரியல. ஓகே அஸ்வின் பிக் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிஎஸ்கேக்கே தெரியாது இவ்வளவு கேவலமா ஆடுவாங்க. எனக்கு அன்னைக்கான டே முடியும் போது 100 ஆமதுக்கு 10 கோடின்னு போறான். இப்படி காட்டினா அப்சல்யூட் சினிமா 10 கோடி. இப்போ ஜடேஜா இருக்கான் அஸ்வின் இருக்கான் 100 வந்துட்டான். 10 கோடி கொடுத்து 100 நீ பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுக்கு எடுக்கல. அவன் ஆடிதான் எனக்கு அங்கேயே தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் பத்ரி கிட்ட எல்லாம் போன்ல பேசும்போது என்ன காம்பினேஷன் இது அப்படின்னா ஃபுல் ஸ்பின்னிங் ட்ராக் ஆகுது. அப்ப ஸ்பின் ஆடுற பேட்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்கானா அப்படின்னு பார்த்தேன். யாரு இருக்கா? முட்டி செத்து போனா தோனி இருக்கான். சரியா யாரு ஸ்பின் ஆடுவா? ஜடேஜாவும் தோனியும் சேர்ந்து 2020ல இருந்து 100க்கு கம்மியா ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. சோ அதாவது ஸ்பின்னர் ஒரு பால் போட்டா ஒரு ரன் கூட அடிக்க மாட்டாங்க. அந்த இது கூட நடக்க மாட்டேங்குது. இப்போ யாரு இருக்கா ஸ்பின் ஆடுற பேட்ஸ்மேன்னா தூபே ஸ்பின் ஹிட்டர். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஓகே அதுவும் இதுவாயிடுச்சு. நீ ரச்சினுக்கு நீ வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ற. துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு ஃபாஸ்ட் கான்வே சொல்லலாம். ஓகே ஸ்பின் கான்வே 6.25 crores போறான். எனக்கு அதுதான் எனக்கு இட்ஸ் லைக் 2 crores போறான். உனக்கு ப்ரூவன் பிளேயர். கான்வே ஒரு சீசன் ஆடவே இல்லை. 2024 சீசன் ஆடவே சார் கான்வே எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா ரச்சின்? எனக்கு இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டு அவன் எடுத்துட்டு வர்றது. தீபக் சாருக்கு கடைசியில 9 கோடி போறது இது வந்து அவங்க போட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல. அனலிஸ்ட் நம்மள மாதிரி வந்து பேசி எல்லாருமே இதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அததான் அப்படியே வந்து பண்ணாங்க. சரிடா நீ இவ்வளவு இதுவும் நான் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு யுவர் டா. நீ இப்படி ஒரு டீம் எடுத்துட்டடா. பெஸ்ட் நம்ம பேசும்போது நம்ம ரெண்டு நாளுமே முடிஞ்சு நம்மளும் பேச நான் சொல்றேன் பெஸ்ட் பிக் ஆஃப் ஆக்ஷனா அது நாத்தன் எலிஸ் தான். பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க 2 crores. ஆமா அதுதான். ஆனா அப்ப அது யாரும் பெஸ்ட் பிக் சொல்லல. ஏன்னா அவன் ஆட வச்சு போவானே தெரியல. சோ மேட்ச்க்கு வரடா. இல்ல அதுதான் நீ சொல்ற மாதிரி நம்ம அதுக்கு கூட கால் பண்ணி பேசணும். ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். நம்ம ஒரு காம்பினேஷன் போட்டோம் ரைட்டா. அதுதான் கடைசி வருவானுங்க. 7 மேட்ச் நடக்கும். 160 அடிப்பாங்க. நம்ம ஒரு 18 ஓவர்ல போய் சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இல்லனா நம்ம ஒரு 170 180 போட்டு டிஃபெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கூட அதான் நடந்துச்சு. அப்ப எனக்கு ரைட்டா ஓகே கரெக்டான டீம் தான் அப்படின்னு நினைச்சா ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபி வந்து குமுறான் 200 ரன். டீம்ல ஒரு ஹிட்டரே இல்லடா. இப்படி 200 ரன் எவன்டா அடிப்பான்னு பார்த்தா அது சேப்பாக்ல யார் இங்க வந்து நீங்க யார் அடிக்க போறீங்கன்னா 180க்கு மேல அடிச்சா நம்ம கேப்டன் படுத்துருவாரு.
ருத்ராஜ் 180க்கு மேல அடிச்சா நம்ம கேப்டன் படுத்துருவாரு. சரி ரைட்டா, இப்ப யார் அடிப்பானா தூபே வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறான் 10வது ஓவர்ல. அங்கேயே தெரிஞ்சிருச்சு மேட்ச் முடிஞ்சுன்னு. எனக்கு இன்னும் இந்த சீசன் எப்போ மட்டமா போக போகுதுன்னு அவ்வளவுதான் நான் முடிஞ்சுன்னு நினைச்சேன்னா, ஆர்சிபி மேட்ச்ல தோனிக்கு முன்னாடி அஸ்வின் வந்தான் பேட்டிங்க்கு. அவ்வளவுதான்டா இந்த சீசன் அவனுங்களே கை விட்டானுங்க. நான் என்ன நினைச்சேன், இதுல நம்ம பேசாம போக முடியாது. திரிமூர்த்திகள் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் மிடில் ஆர்டர் ஃபயர் பவர், விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக். ஃபயர் பவர் ஹவுஸ். எனக்கு என்னன்னா, செரைட்ரா வாழ்ந்து கெட்டவனுக்கு சான்ஸ் கொடுத்து வாழ வைக்கிறதா சிஎஸ்கே டீம்னு. அது வாழ்ந்து கெட்டவனுக்கு ஓகே, வாழ வெட்டிடா. யாருக்குடா சான்ஸ் கொடுப்ப? ராகுல் திரிபாதி ஒத்துக்கிறேன்டா, விஜய் சங்கர் எனக்கு எங்கனே தெரியல. தீபக் கூட அவன் எங்கடா இல்ல. நான் சொல்லட்டுமா ப்ரோ, தீபக் கூட எல்எஸ்சில நல்லா விளையாடுறாரு ப்ரோ. இது அப்படியே விளையாடிக்க சொல்றா, ஏன்டா எடுத்தீங்க ப்ரோ? விஜய் சங்கர் ஜிடில நல்லா விளையாண்டாரு ப்ரோ, வேர்ல்ட் கப் வரைக்கும் போறாரு. ஏன் விளையாடிக்க சொல்றா? அடுத்து ப்ரோ இது வந்து அங்கே விளையாடிக்க சொல்லலாம். திரிபாதி ஆர்பிஎஸ்ல ரைசிங் பண்ணி 8 வருஷம் முன்னாடி எனக்கு கேட்டா எஸ்ஆர்எச்ல கொஞ்சம் ஆடினாரு. நீங்க கேதார் ஜாதவ் விட்டதுக்கு அப்புறம் அங்க போய் எஸ்ஆர்எச் அவங்க தானே ஆடினா, கேதார் ஜாதவ் தான் ஒரு 2 மேட்ச் ஆடினா. இதெல்லாம் ஒரு ரீசனா வச்சு நீங்க அவங்கலாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஏன்னா நமக்கு அப்ப என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அதாவது அந்த சீசன் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 பேரும் ஆட போதில்லை. எப்படியும் யாராவது ஒருத்தர் ஃபார்ம் கிளிக் ஆச்சுன்னா 3 பேரும் ட்ரை பண்ணுவோம். எவனா ஒருத்தர் கிளிக் ஆனா கூட போதும். அதான் சொன்னேன், நம்ம காம்பினேஷன் கடைசிக்கும் பண்ணல. ஒரு மேட்ச்ல 3 பேருமே ஆடுவாங்க. ஒரு மேட்ச்ல நிறைய மேட்ச் ஆடுவாங்க. எங்க முடிஞ்சுன்னா இந்த 103க்கு 9 மேட்ச்ல 71 for 7ல இம்பாக்ட் பிளேயரா தீபக் கூட வருவான். அடுத்த நாள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸாம், அதை விட்டுட்டு நான் இதை பாத்துக்கிட்டு இருந்தேன். தீபகோட இம்பாக்ட் பிளேயரா என்னடா பண்றீங்க? அதை விட ஒரு மோசமான எனக்கு ஃபீலிங் வந்து சிஎஸ்கே ஃபேனா எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஒரு ஃபைட் இல்லாம தோக்குறோம் அப்படின்னு 2020 என்னடா அது கேதார் ஜாதவ் ஒரு பிளேயர் மேல மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் 2022 வந்து ஒரு அது என்னது ஓகே டீம் மாத்துறோம். ஆனா அதுல நம்ம ஆப்ஷன் சொதப்பிட்டோம். அது நம்ம பேசுறோம் ஓகே 2-3 சீசன் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் கப் அடிச்சிட்டோம். அதனால அப்படியே கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா ஒரு அலார்மிங் டைம் தான், பேசியே ஆகணும். அதனால திருந்திட்டான்டா அப்படின்னு பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் ஆயுஷ் மாத்திரன்னு ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறான், டெவால் பிரேவிஸ் எடுக்கிறான். அப்புறம் வந்து அதெல்லாம் கைகால் உடச்சு ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் எடுக்கிற சார் ரைட்டரா எனக்கு அது கூட ஓகே. ஏதோ ஒண்ணு பண்ணி இவன் திருந்திட்டான் அப்படின்னு பார்த்தா திருப்பி ஆப்ஷனுக்கு போறான். இந்த வருஷம் ஆப்ஷன் வருது, SA20 ஆப்ஷனா, SA20 ஆப்ஷன். அதுதான் அடுத்த சீக்வென்ஸ். அதான் சீக்வென்ஸ். சோ அதான் மாமா இவன் இன்னும் திருந்தவே இல்ல அப்படிங்கறது திருந்த மாட்டான். எனக்கு அங்கதான் வந்துட்டு பீக் அடிச்சுது. இவன் திருந்தலடா அப்படின்னு ரைலி ரூசோ எடுக்கிறான். அவன் கூட நல்ல சைனிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சது. ஓகே ஆமா ஃபாஃப் சைன் பண்ணிட்டீங்க ரைட்டரா. ஹி இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர் 40 years old சார் ரைட். நல்லா தான் ஆடுறான் வெச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வின் சைன் பண்றீங்க. ஆல்ரெடி யூ ஹேவ் ஜானி பேர்ஸ்டோ இன் யுவர் டீம் ஹூ பெர்ஃபார்ம்ட் வெல். விட்டுட்டாங்க, அவனை விட்டுட்டு ஜேம்ஸ் வின் சைன் பண்றீங்க. ஓகே ஓகே நல்லா பிளேயர், உனக்கு வந்து சாஃப்ட் கார்னர் அப்படினால அது ஓகே இல்ல. இப்போ இத வந்து ஆப்ஷன்ல எடுத்தா இதே மாதிரி தான் ஆடி இருப்பான். அதுதான் சொல்றேன். சோ இவங்க வந்து ப்ரீ சைனிங்கா பண்ணாம ஆப்ஷன்ல பண்ணினா மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல பிளானிங்கோட போகலாம். வந்து டிஎஸ்கேன்னு ஒரு டாபிக்கே நம்ம அங்க விடுறோம். இங்க நம்ம ஜேஎஸ்கேக்கு முன்னாடி ஆமால டிஎஸ்கே நாங்க வரலாம். அகீல் ஹுசைன் அந்த எம்எல்சி போனது எம்எல்சி ஃபினால் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. போட்டு மேட்ச் போலாம், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் நம்ம வந்து என்ன வழக்கம் நல்லா ஆடுவோம், நம்ம நல்லா ஆடுவோம். நான் சொல்றேன் ஃபெரேரா இருந்தாங்க, அதனால தான் நல்லா ஆடுவோம். ஓ நான் சொல்றேன். இப்போ வந்து அகீல் ஹுசைன் சைன் பண்றீங்க ரைட்டா. ஓகே அகீல் ஹுசைன் உங்களுக்கு டிஎஸ்கே நல்லா பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சைன் பண்றேன். டானான் ஃபெரேரா ஆப்வியஸ்லி வைல்ட் கார்டு பிக். அவன் இல்லன்னா நான் போட்டு பொளந்துப்பான், அப்பவே பொளந்துருப்பேன். ஃபெரேரா இருந்தான் ரைட். ஃபெரேரால இல்லாம போக முடியாது. இதுக்கு முன்னாடி டிஎஸ்கே நடந்து நல்ல சீசன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேட்ச் வந்து எலிமினேட்டர்ல சொதப்புவான், எம்ஐ கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணி அதை வின் பண்ணி எடுத்துட்டு போயிடுவானுங்க. டோர்னமெண்ட்டே அவன் வின் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இதுதான் வந்து ஒரு 6 டீம் இருக்கிற டோர்னமெண்ட்ல இதுதான் வந்து இது எப்ப வேணா போய் வின் பண்ணலாம். ஆனா நம்ம வின் பண்ண மாட்டோம். அது தெரிஞ்சதுதான் எனக்கு. அப்போ கூட அந்த மேட்ச்ல கூட அகீல் ஹுசைன் அடிப்பான்டா. எனக்கு செரைட்ரா ஓகே அப்படின்னு எல்லாம் ஓகே. அதெல்லாம் இந்த ப்ரீ சைனிங்ஸ் கூட நான் ஒத்துக்கிறேன்டா. நீ ஆக்ஷன் போயிட்டு பிரேவிஸ விட்டது எவ்வளவு பெரிய கிரிமினல். நீ அவனுக்கு இன்னொரு அவ்வளவுதான். அதுதான் இவன் இஷ்டத்துக்கு காசு கேட்டு இவனை சைன் பண்றாங்க. பேரிஸ்டோ சைன் பண்ணியிருந்தா அவன் ஆல்ரெடி அவன்கிட்ட நம்ம பேசலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன் பா தம்பி, நீ வந்து எனக்காக இதை கம்மி பண்ணு, நான் உன்னை ஜேஎஸ்கே சிஸ்டர் பிரான்சைசஸ்லயும் நான் உன்னை இது பண்றேன்,
ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஓட அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லயும் ஜானி பேஸ்டோ இருந்தான். சரியா, நான் இந்த மாதிரி உனக்கு நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்கு, நீ கொஞ்சம் எனக்கு கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு அங்கதான் வந்து டவுட் வருது. இப்போ பிளேயர்ஸா டிமாண்ட் பண்றாங்க அவ்வளவு காசு, இல்லன்னா இந்த சிட்டி போயிட்டு நாங்களாம் உனக்கு வாரி வழங்குறோம் அப்படின்னு இவனுங்க அது சிட்டி கிட்ட காசு இருக்கு அவனுக்கு பண்றாங்க. இவனுங்க கிட்ட வந்து நீ என்னதான் இது ஆக்ஷன் மாடல் வந்துச்சுன்னா நீ அவ்வளவு காசு எல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாதுன்ற என்ன கேட்டா. ஆமா, கொடுக்கவும் முடியாது, கொடுத்தனா ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் அடி. ஆமா, அதுதான். சோ நீ எனக்கு ஜானி பேஸ்டோட பேசலாம், ரெண்டு பேரும் சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஜேம்ஸ் சரி, ஜானி பேஸ்டோ நல்லாவும் பண்ணிருக்கான். இந்த உண்மையிலே கைண்ட் ஆஃப் பேஸ்டோவோட ஒரு காமன் காப்பி மாதிரி தான் இருக்கான். மோரோவர் உனக்கு ஒரு கீப்பிங் ஆப்ஷனும் கிடைக்கும். சோ பெரேரா கேன் பவுல். அதுதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. இப்போ இந்த சீசன் உனக்கு அதுவும் இல்லாம போயிருச்சு. ஆப்ஷன் போயிட்டு நீங்க யாரை எடுக்கிறீங்க எனக்கு தெரியலடா. ரிவால்டோ மூன்சாமின்னு யாரையும் எடுக்கிறீங்க. மேத்யூ டிவிலியர்ஸா நீங்க வந்து இவனா எடுக்கிறீங்க, ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறீங்க. நீல் டிம்மர்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்டீவ் ஸ்டாக் எடுக்கிறீங்க, யாரு ரைலி ரூசோ எடுக்கிறீங்க. நீங்க பிரெவிஸ விட்டுட்டு 9 மில்லியன் ராண்டுக்கு வியான் மில்டர் எடுக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் என்னடா ஸ்ட்ராட்டஜி, இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது வந்து என்னன்னா பிரெவிஸ் பிளான் ஏ இல்லனா என்கிட்ட பிளான் பி இல்ல. பிரெவிஸ் இல்லனா என்ன பண்றது தெரியல. கடைசி வியான் மில்டரா அந்த இப்பதான் 400 ரன் அடிச்சா டெஸ்ட் மேட்ச்ல. டெஸ்ட் மேட்ச்ல 400 ரன் அடிச்சதுக்கும் T20ல என்ன சம்பந்தம்? எனக்கு உட்கார்ந்தாண்டா தாதா எப்படியா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டே பிரெவிஸ் தான் வேணும் எனக்கு. பிரெவிஸுக்கு அவன் போவான்னு தெரியும். நான் மூடினா அவனுக்கு 20 மில்லியன் ரன் வரைக்கும் நான் அவனுக்கு இது போட்டு வச்சிருக்கேன். அவனை 14 மில்லியன் ரன்ல தூக்குனான். கங்குலி வேற உட்கார்ந்தா. எனக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகளை அவன் நிறைய பண்ணிட்டான்டா. செர்ரா ரைட்ரா டீமை கூட விட்டுறா. இது வந்து ஃப்ளமிங் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ளமிங் மட்டும் சொல்ல முடியாது. ஃப்ளமிங்க குறை சொல்ல ஏஆர் ஸ்டீல் கூட சொல்றது ஃப்ளமிங்கும் பட் ஃப்ளமிங்க மட்டும் சொல்ல முடியாது. அது ஒரு மிக்ஸ் பண்ணி ஏதோ அவன் இது லைக் ஃபாஃபோ மேபி கொஞ்சம் பேசினானா என்ன அதுவும் தெரியல. சோ ஏன்னா இங்க ருத்ராஜ் தான டிஸ்கஷன்ல இருந்தான் கேப்டன்னால. சோ அப்படி சொல்ல வரோம். எல்லா வருஷமும் நம்மளுக்கு ஒரு இன்ஜரி நடந்துரும். ஜேஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எவனுமே 1 2 3 லாம் கூட நடக்கும். இந்த வருஷமே ஃபாஃப் டான் ரெண்டு பேருமே அவுட். கேப்டன் போய் ஸ்டாண்டிங் கேப்டன் போய் அப்புறம் வின்சலாம் வந்து யோசிச்சிருப்பான். நான் எனக்கு வின்சன் தான் எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ரெண்டா உங்களுக்கு சைன் பண்ணதுக்கு என்னெல்லாம் வேலைடா பண்ண. அவன் வந்து நம்ம SA20 லாம் அவன் நினைச்சு சரி ஓகே அது ஜேஎஸ்கே சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகே சூப்பர் வந்து கேப்டன்சி பண்ணி என்னையா பண்றீங்க? ரெண்டு கேப்டன் போயிட்டு மூணாவது இதுதான் நம்ம திரும்ப சொல்றது வைஸ் கேப்டன் இவங்க அங்க வந்து மார்க்கெட் பண்ணாது. அது ஒரு ரீசன் இங்க வருது. சோ இங்க ஃபாஸ்ட்க்கு அப்புறம் யாருனே தெரியல, தோனிக்கு அப்புறம் யாருன்னு தெரியாதவங்க அங்க ஃபாஸ்ட் அப்புறம் யாரு அவ்வளவுதான். அதேதான். சரி இப்ப டிஎஸ்கே யார் லீட்? சரி ஓகே பெரேரான் கூட வெச்சுக்கோங்க. எவ்வளவுயா பண்ணுவான் அதால அந்த இவங்க பரிதாபங்கள் மீம் மாதிரி தான். பரட்டை ஒரு கொத்து பரட்டாவ எல்லாமே சர்விங்கும் பண்றான், குக்கிங்கும் பண்றான், எல்லாமே பண்றான். இதுல வந்து அவன் கீப்பிங் பார்ட்ஸ கழட்டி வச்சிட்டு வந்து 4 ஓவர் தொடர்ந்து bowling போட்டு திருப்பி போய் பாருங்க. நீங்க 3D பிளேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடியன்ஸ் கிட்ட சொல்றேன். bowling போடுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பேட்டிங் ஆடுவான். அந்த மாதிரி இவன் வந்து 4D 5D தான். கீப்பிங்கும் பண்றான், bowlingum போடுறான், ஃபீல்டிங்கும் பண்றான், பேட்டிங்கும் ஆடுறான், கேப்டன்சி பண்றான். இதுக்கு மேல 5D தான். எனக்கு வந்து பெரேரா நினைச்சாதான் பாவமா இருக்கு. எனக்கு உண்மையிலே நம்ம இந்த சீன் பெரேராவோட எனக்கு தெரிஞ்சு அவனால முடிஞ்சது பண்ணிட்டான். எல்லாத்தையும் பண்ணிட்டான். இவனுங்க என்ன சொல்றானுங்க, ஃப்ளெமிங் வந்து ஒரு கேப்டன்ஸ் கோச். கேப்டன் என்ன சேஞ்ச் சொல்லிக்கிறானோ ஓகே தான். ஆனா அது யாருக்கு ஒர்க் ஆகும்? தோனி தவிர வேற எவனுக்கும் ஒர்க் ஆகாது. எல்லாரும் சொல்லுவாங்க தோனி இல்லாம வின் பண்ணதில்லை. இப்பதான் நம்ம அதோட ரீசனோட சொல்றோம். ஏன் தோனி இல்லாம வின் பண்ணதில்லை அப்படின்னு. ஏன்னா ஃபுல் இது எடுத்துக்கோ. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து கோச்சா இருக்க? அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து கோச்சா இருக்க? கேப்டன் ஃபுல் இது நீ குடுத்துரு, அப்புறம் நீ என்னத்துக்கு கோச்சா இருக்க? எனக்கு அதுதான் இதுவா தெரியல. ஃபாஃப் மாதிரி இல்ல அந்த கோஆர்டினேஷன் போட்டு பண்றதே. இப்ப நம்ம கம்பீரமா நான் சொல்றதா நீ கேட்கணும், பப்பட்லாம் அந்த ரேஞ்ச் போவானா. பட் அதுக்கு வந்து உன்னோட சஜஷன்ஸ் நீ உனக்கு ஒரு சஜஷன் இருந்தா என்ன எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. எனக்கு அதான் புரியலடா. எலிமினேட்டர் வருதுடா. நீ பால் ராயல்ஸ் முன்னாடி மேட்ச் பிரணவன் சுப்ராயன் 3 ஓவர் போட்டு 13 ரன் 3 விக்கெட் எடுத்திருக்கான். இம்ரான் தாஹிர் 4 ஓவர் 17 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்கான். நீ யார் அவங்க ரெண்டு பேரையுமே டிராப் பண்ற? ரெண்டு பேரையுமே டிராப் பண்ணிட்டு டேனியல் ஒரு ஆள் கண்டிப்பா ஆடியா ஆனா அவன் சூப்பரா பண்ணிருக்கான். அது ஒரு நல்ல கால்ரா. ரிவால்டோ முன்சாமி யாரா என்ன வந்து பேட்டிங்கே வேணான்ற எனக்கு அந்த இடத்துல நீ திரும்ப ஒரு ஸ்பின்னரே ஆடி இருக்கலாம். அதே பவுலிங் ஆச்சு போட்டு ரன் கம்மியா கொடுத்துருப்பானுங்க. ஒரு சுப்ராயன் அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கலாம். ஹை வெல்டுல டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். ஏன்னா உனக்கு வந்து அந்த ஒரு ஹை பிரஷர் கேம்ஸ்ல சிஎஸ்கே போல சேசிங் பத்திலாம் நம்ம பேச தேவையில்ல. எப்போ சூப்பர் கிங்ஸ் அப்போலாம் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இப்ப பண்ற முடியல. இப்போ மூடிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டு ஒரு 200 ரன் அடிச்சீங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு. அதுவும் 200 ரன் நீங்க ஸ்குவாட் நல்லா இருக்கணும்.
நீல் டிம்மர்ஸ் ஆடுறீங்க. பீடாவுக்கு பச்சையா கேக்குறான், ஏன்னா நீல் டிம்மர்ஸ் என் டீமுக்கு ஆடுறான். ஒரு மேட்சுக்கு தான் நாங்களே அவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம், நீ என்ன பேசிஸ்ல நீ சான்ஸ் கொடுத்த? இதை விட கேவலமா கேட்க முடியாது. இங்கதான் நீ கொண்டு வந்தது இருக்கு. இவன் வந்து ஆக்சுவலா போய்லாம் பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுக்கல. நான் கூட நினைச்சேன், என்னப்பா நீல் டிம்மர்ஸ், ஸ்டீவ் ஸ்டாக் எவனுமே ரிவால்டோ முன்சாமி எவனுமே தெரியலையே, சூப்பரா இருக்கு போல போறானுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறான் அவனுங்க அடிச்ச மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு செஞ்சுரி வேற அடிச்சிருக்கான் ரிவால்டோ முன்சாமி. ஸ்டோரி எல்லாம் இதெல்லாம் போடுறானுங்க ரீல்ஸ். ஓகே பரவாயில்ல, ஸ்கவுட்டிங் பண்ண. இங்கதான் அவனுங்க சோசியல் மீடியா பார்த்து மட்டும்தான் எடுத்துருக்காங்க. ஸ்கவுட்டிங் அவங்க அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு ஸ்கவுட்டிங் பிக் மட்டும் நல்லா இருந்து, அவன் பேர் டியான் ஃபாரஸ்டர். அவன் மட்டும் இந்த வருஷம் சூப்பரா ஆடி ஏதோ பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அங்கேயும் தப்பு பண்றாங்க. டியான் ஃபாரஸ்டர் ஆல்ரவுண்டர், ஆல்பி மார்க்கலுக்கு ஈக்குவலா பேசுறாங்க. ஏன்னா அவன் பவுலிங் கொடுத்தாதானா தெரியும். பவுலிங் வியான் முல்டருக்கு 4 ஓவர் கொடுக்குறானுங்க. அவன் 4 ஓவர் 40 ரன் கொடுக்குறான் கன்ஃபார்ம். ஆண்ட்ரே பெர்கர் 4 ஓவர் 40 ரன் கொடுக்குறான். அது வேற. அதாவது வியான் 60 ரன் கொடுக்குற பிளேயர் பத்தி பேசும்போது இந்த வருஷம் ஆக்ஷன்ல நம்ம ஒன்னு விட்டோம், ஜாக் ஃபோக்ஸ். சரி வரும் ஓ மை காட், வரும் அடுத்த வருஷம். ஆல்ரெடி வீடியோ வர 30 மினிட்ஸ் போயிட்டா. சரி ஓகே பேசுவோம். ரேண்ட் தானே எங்க விட்டோம்? அதான் இந்த வியான் முல்டர் வந்து அவனோட மினிமமே 40 ரன் கொடுப்பான். அதாவது ஒரு பிளேயர் வந்து ஏதோ ஒரு மேட்ச் 4 ஓவர் 40 ரன் கொடுத்து, ஒரு மேட்ச் வந்து ஓகே 24 ரன் அப்படிலாம் கொடுப்பாங்க. இவன் வந்து 40 ரன் கொடுத்தா எனக்கு கம்மியே. அவன் கொடுக்கறதெல்லாம் வந்து 60 55 அப்படி கொடுத்துட்டு இருக்க பிளேயர். எனக்கு அப்புறம் ஆண்ட்ரே பெர்கர் ஒன் டைமென்ஷனல் பவுலர். அவனுக்கு பேச தவிர வேற ஒரு மயிலும் தெரியாது. அவ்வளவுதான் போயிட்டு பேசு குத்தி ஏத்து 140 ஏண்டா ஸ்லோவா போடுறான். பேஸ் கொடுத்தா அடிக்கிறான்டா ரிக்கல்டன். அவன் செஞ்சுரி அடிச்ச மேட்ச்ல ரிக்கல்டன் அடிக்கிறான், நீ பேஸ் கொடுத்துனே இருக்கிறான். எனக்கு அதுதான் எரிச்சலாகுது. ஆண்ட்ரே பெர்கரை டெத் பவுலரா யூஸ் பண்றானுங்க. அவன் அடிச்சா நம்மளதான் டெத்து. அவ்வளவுதான். அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு ஆள்றான். அவனை நம்பி அவனை அவ்வளவு காசு கொடுத்து எடுத்து, எனக்கு வந்து அவனுக்கு பதிலா இந்த லிசார்ட் வில்லியம்ஸ் எடுத்துனா அவனை அங்க போய் எங்களுக்கு எல்லாம் இன்ஜுரி படுத்துட்டு அங்க போய் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணல. அவங்களுக்கு அநியாயம். அதுதான் எனக்கு சூப்பர் கிங்ஸோட இதுவே ரொம்ப காமா இருக்கும். ரொம்ப அவங்க ஃபேமிலி மாதிரி பாத்துப்பாங்க. நீ அது அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒண்ணு வந்து மேல போடா, நீ ஒர்க் அவுட் பண்றா, இது நீ டெவலப் பண்றா அப்படிங்கறத அவங்க புஷ் பண்றதே இல்ல. நீ அப்படியும் பார்க்கலாம், புரியுதா? இப்படியும் இப்ப சொல்றாங்களே இந்த என்னது, எனக்கு உனக்கு பிராக்டிஸ் செஷன் வர முடிஞ்சா வாப்பா, இல்லனா டாக்ஸிக் பேரண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. நீ குழந்தையை அடிச்சு வளர்த்தாதான் வந்து அது வந்து அடிச்சு வளர்க்கணும்னு கூட சொல்ல. நீ வந்து எல்லா பிராக்டிஸ் செஷன்ஸும் அவங்க ஆப்ஷனல், எப்படி எனக்கு தெரியல, வர முடிஞ்சா வா, இல்லனா வராத, ஆப்ஷனல் பிராக்டிஸ் தெரிஞ்சதை பண்ணுங்க. விஜய் சங்கருக்கு ஒரு மைக் டப் ஒரு வீடியோ ஒன்னு விட்டாங்க 2025 IPL. அப்போ இன்னைக்கு விஜய் சங்கர் வரான், இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு அவன் போய் கோச்கிட்ட கேட்கல, கோச் வந்து இவன்ட்ட கேக்குறான் நீ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு. ஏன்டா அவனுக்கு என்ன பண்ணணும் நீ தான்டா சொல்லணும். அதுவே உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படிங்கிறான். அவன் வரான், ஒரு 4-5 ஸ்டார்ட் ஆடுறான், ஓகே நெட்ஸ்ல நல்லா ஆடுறான். ஆர்சிபி எல்லாம் அப்ப சொல்லுவோம்ல, பவரா டீம் எடுக்கிறானுங்க, ஃபார்ம்ல எல்லாம் தோத்துறானுங்கன்னு. இப்ப இந்த மாதிரி பண்ணா இவன் அதுக்கு ஈக்குவலா தானே இருக்குது. நீங்க வந்து மேட்ச் போனாலுமே இப்ப தோனி எனக்கு அன்னைக்கே எனக்கு 2020 எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆச்சு. ஜெகதீசன் வந்து ஒரு மேட்ச் அவன் ஆட வைப்பாங்க, அந்த கேகேஆர் மேட்ச் அவன் போய் 30 சம்திங் அடிப்பான். அந்த மேட்ச் வந்து அப்படிதான் சொன்னாங்க. ஏதோ கேட்டாங்க சம்திங் இன்டர்வியூல கேட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஏதாவது சொல்லுவாங்களா, இப்படி ஆடணும் நீங்க யங்ஸ்டர் இப்படி போய் பண்ணுவாங்கன்னா. அவன் சொல்றான், ஜெகதீசன் சொல்றான், ஜெகதீஷ் தான் நினைக்கிறேன், சாரி வந்து இல்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல அவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, தோனி ஃபிளமிங் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு பிரஷர் பண்ண மாட்டாங்க. நீங்க மேட்ச் பாப்பீங்க, உங்களுக்கே மேட்ச் அவேர்னஸ் இருந்து நீங்க போய் என்ன பண்றீங்களோ அதான். I totally get what you expect out of a player. Okay, but now the team is going through a transition phase. தோனி இல்ல, அடுத்தது நீ இங்க சார்ஜ் எடுத்து ஆகணும். சரியா? உன் புது கேப்டனுக்கு வந்து சொல்ற மாதிரி பிளேயர் தெரியல பண்றோம். கோச் கிட்ட நம்ம ஒரு சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அத அவங்க பண்ண மாட்டாங்க. Not everyone can be Dhoni. Not everyone is born as a natural leader. ருத்ராஜ் நீ க்ரூம் பண்ணனும்னா you should take a charge. சரியா? எனக்கு அப்புறம் மைக்கேல் ரைட் ஆஃப் இப்ப ஹர்திக் பாண்டியாவே மும்பை க்ரூம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் வந்து 5 வருஷம் ஆச்சு அவங்க கப்ளிங் பண்ணி. சோ அதுதான். சோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து
2026 ஆப்ஷன் தான் எனக்கு ஃபைனல் நெயில். அதுக்கு முன்னாடி வந்து முன்சாமி வந்து நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன் டிபோர்ட் அடிக்கணும் ஒரே வரியில சொல்லணும்னா 2020 கேதார் ஜாதவ் தான் இந்த வருஷம் ஜேஎஸ்கே முன்சாமி அவ்வளவுதான். அவனை விட மோசம் தான் நான் சொல்றேன். யாருன்னே தெரியல, கீப்பிங்கும் பண்ண மாட்டான், நொக்கு வைக்கிறான். அவன் வந்து அப்ரோச்சே இல்ல அவனுக்கு அடிக்கிறதுக்கு. டேய் அடிடா, நீ அடிச்சா இன்டென்டே இல்ல, நீ அடிச்சு அவுட் ஆனா கூட பால் அடிச்சு பேசுறான். போன வருஷமும் பேசிட்டே இருந்தோம். ஓகே ஓகே சோ அது ஓகே. இப்போ திரும்ப வருவோம் ஐபிஎல் ஆக்ஷனா. 2026 ஆப்ஷன் வாஸ் தி ஃபைனல் நெயில் இந்த காஃபின். எனக்கு நீ பிரசாந்த் தீருக்கு போனது எனக்கு பிரச்சனை இல்ல, அகில் ஹுசைன் ஆக்சுவலா நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ வந்து 2000 வியூஸ் போச்சு, அதுக்கு தேங்க்யூ. பட் இப்போ வந்து ஒபினியன் மாத்திரம் சொல்லாதீங்க. இப்பவுமே நான் சொல்றேன் இந்த டீமை வச்சு அடிக்கக்கூடிய டீம் தான் சிஎஸ்கே. பட் அதே தோனி ஆக்டிவா தோனி கேப்டனா இருந்து பழைய சிஎஸ்கேவா தான் இந்த டீம் எல்லாம் கொடுத்தா அசால்ட்டா அடிச்சு போயிடாங்க. உண்மை அதுதான். ஏன்னா சேப்பாக்கு ஏத்த டீம் மற்ற டீம் கூட மட்டமான டீம் கூட தோனி அடிப்பான். அதே மாதிரி கூட நம்ம 5 மேட்ச் சேப்பா பழைய சேப்பாக்கா இருக்கணும். இப்ப அது என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த டீம் அடிப்பான். எடுத்ததெல்லாம் ஓகே. பட் இந்த அப்ரோச்சை வச்சு நீங்க இந்த டீம் கூட இன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்ல சிம்பிளா சொல்றேன்டா. கார்த்திக் சர்மா பிரசாந்த் நீ 2 பேரையும் ஆட போற provided they are not injured. இப்ப அவங்க இன்ஜூர்டா இருக்காங்க. இவன் இன்ஜூர்ட் கையெல்லாம் போட்டுட்டான், கட்டு போட்டுட்டான். ஓகே ரைட் ஐடி. provided they are not injured அதெல்லாம் ஓகே. 2 பேரையும் ஆட போற. 5 ஓவர் 60 ரன் சேசிங் இல்ல 5 ஓவர் 65 ரன் சேசிங். can these two dudes pull it off? because on top 5 லயே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருக்கு. 6 கார்த்திக் சர்மா, 7 பிரசாந்த் 8 தோனி. தோனி வர முடியுமா பேட்டிங்க்கு? தோனி வந்தா எவ்வளவு பால் ஆட முடியும் தெரியல. சோ இந்த 2 பேர் ஒரு பேட கட்டி ஒரு பிக்சரை விட்டு ஐபிஎல் விட்டானுங்க. இதெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இது பொட்டன்ஷியல் இருக்கா தெரியாது. ஓகே ரைட்ரா ரைட் ஓகே. இது கூட ஓகே. எனக்கு அப்புறமா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எல்லிஸ்க்கு பேக்கப் வேணும். எல்லிஸ் மாதிரியே போடக்கூடிய டெத் பவுலிங்கும் வேணும். இல்ல உனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பவுல் டெத்தா இருந்தா உனக்கு இதுவா இருக்கும். ஆப்ஷன்ஸே கம்மியா தான் இருக்கு. ஜாக்காரி ஃபோக்ஸ் ஜாக் ஃபோக்ஸ்க்கு வரலாம். அதுக்கு முன்னாடி ஜேமி வாட்னு உன் டீம்ல இருக்கான். அவனே நீ பேக்கப்பா தான் வைக்கணும்னா ஜேசன் ஹோல்டருக்கு முடிச்சு போயிருக்கும். 7 கோடி வரைக்கும் போனீங்க. ராகுல் சாருக்கு 5.5 கோடிக்கு போக தெரிஞ்ச உனக்கு நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம். ராகுல் சாருக்கு வந்து 5.5 கோடி போனாலும் நம்மளால இவன் அந்த இவன் ஹோல்டர் முஸ்தபிஸ் ஜாக்கெட் வச்சு எடுக்க முடியல. ஜாக்கெட் வச்சு எடுக்க இப்போ வந்து அவனுக்கு போனதுல ஹோல்டரும் நம்ம எடுக்க முடியல. 2 பிளேயர் ஆக்சுவலா வச்சு எடுக்க முடியல. மூடிட்டு உனக்கு 9 கோடி வரைக்கும் முஸ்தபிஸூருக்கு போக தெரிஞ்ச உனக்கு உன் டீம்ல ஒரு ஆல்ரவுண்டர் கம்மியா இருக்கு. பிராவோட பொசிஷனை நீ ஃபில் பண்றதுக்காக தான் சாம் கரன் ட்ரை பண்ண. அதுவும் நடக்கலன்றப்போ மூடிட்டு நீ ஒரு 9 கோடியோ 10 கோடி வரைக்கும் நீ வந்து சொல்லிட்டே வரோம். அதாவது ஆப்ஷனே கம்மியா இருக்கு. ஆப்ஷனே கம்மியா இருக்கு. மூடிட்டு நீ ஜேசன் ஹோல்டருக்கு பிளான் போட்டுருக்கணுமா கூடாதா? ஜேசன் ஹோல்டர் வாஸ் இன் யுவர் பிளான்ஸ். ஆமா ஆனா அவன் தான் மெயின் பிளானா இருந்திருக்கணும்ங்கறத குஜராத்துக்கு தேவையே இல்ல. அவனை நீ எடுக்க விட்டுட்டு நீ வேடிக்கை பாக்குற மிச்சல் ஷாட்னு இருக்க. எனக்கு அதுதான் அவன் போனதுக்கு அப்புறம் முஸ்தபிஸருக்கு நீ 9.4 crores போற. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற கேஸ்க்கு அவனையாவது எடுத்துட்டு இப்ப முஸ்தபிஸர் இல்லன்றப்ப ஒட்டினியல் பேட்மேன் எடுத்துருக்கான். எல்லிஸ் வேற இன்ஜூர்டு. இத்தனை பேர் உனக்கு இன்ஜூர்டா இருக்காங்க. எனக்கு ஃபைனல் நெயில் இந்த காஃபின் வாஸ் ஜாக் ஃபோக்ஸ். யாரு சென்னை பிச்சில் 125 தான் அவன் மேக்ஸிமம் ஸ்பீடு. 110 115 ஸ்பீடு போட்டுன்னு இருக்கான். டேனியல் சாம்ஸோட ரொம்ப கம்மியான பேஸ் போடுறான். இல்ல அது சேப்பா அதான் பழைய இஃப் இன் கேஸ் பழைய சேப்பாக்கா இருந்தா ஓகே தான். ஸ்லோவா போலிங் கூட எஃபெக்டிவா தான் இருக்கும். பட் இப்போ எப்படின்னு தெரியல. போட்டு இந்த போல பழகுறானுங்க. 3 ஓவருக்கு 65 ரன் குடுக்குறான்டா. டேய் நீ அந்த பிளேயர் முல்டர் வந்து 4 ஓவருக்கு 60 ரன் குடுப்பான்னு சொன்னா இவன் 3 ஓவருக்கு 60 ரன் குடுக்குறான்டா. எனக்கு வந்து இவ்ளோ உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரா இருக்கிறப்போ அவனை தூக்கணுமா? அவன் பிளான்ஸ் அவன் மாத்திட்டு அவன் சரி பண்ணிட்டு வர முடியுமா? இதுதான் என்னோட பெரிய கேள்வியா இருக்கு. தூக்கணும்னா இனிமே அவனா இன்ஜூரி ஆனாதான் தூக்க முடியும். அது இல்ல நான் ஜாக் ஃபோக்ஸ் பத்தி சொல்லணும். ஃப்ளெமிங் பத்தி ஸ்ட்ரைட்டா ஃப்ளெமிங் வந்தாதான் சோ பாயிண்ட் ஆஃப் தி அதாவது வீடியோ அதாவது நாங்க இது கடைசியா உங்களுக்கு அப்படியே சீக்வென்ஸா போராடா நான் 2024ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 26 ஸ்டார்டிங்ல அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு கொரோனா பரவாயில்லை பத்தி நான் பேசவே இல்ல. அதுல வேற எவ்வளவு வேணா போறேன். அவன் டேரியல் மிச்சல் எடுக்கிற மிச்சல் சாண்டரை விடுற டேவிட் மில்லரை தாராளமா கொடுக்குற. ஃபர்ஸ்ட் சீசன்ல மிச்சல் சாண்டர் டேவிட் மில்லர் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரையும் தாராவாத்து கொடுக்குற. ஒட்னியல் பேட்மேன் ரீடைன் பண்றது இல்ல. ஜெரால் கோல்ஜிக்கு அங்கேயும் அவனையும் அங்க போய் சைன் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் சீசன். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏதோ இப்போ வின் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பெரேரா இருக்கா ஏதோ வின் பண்ணி அது ஒரு மேட்ச் நடந்தது. 5 ஓவர் மேட்சா ரெடியூஸ் ஆச்சு. வாஷிங்டன் ஃப்ரீடம் கூட 5 ஓவர் 80 ரன் போட்டு பொளப்பானுங்க. டேரியல் மிச்சல் ரிட்டையர் அவுட் கூப்பிட்டுட்டு
ஃபெரேரா ஒரே ஓவர்ல 30 ரன் பொழப்பான். இந்த மேட்ச்லாம் ஒண்ணு நடக்கும். ஃபெரேரா மட்டும்தான் அந்த டீம் வந்து கொஞ்சமாவது போச்சு. அதுலயும் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணிருக்க வேண்டியது உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் சீசன் நல்லா பண்ணிடுவான் டிஎஸ்கேக்கு. பிளஸ் இல்ல இப்ப இந்த சீசன் SA20க்கு நம்ம வந்து ஒரு இது போட்டோல SA20 வீடியோ நம்ம நடுவுல பேசணும் ஒரு ரேங்க் மாதிரி தான் இருந்துச்சு அது. பட் அந்த டீம் வச்சே ஃபர்ஸ்ட் 3 out of 3 வின்ஸ். நீ சொல்லலாம் வெதர் வந்து உன்னை வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. நான் என்ன சொல்றேன், ஒரு மேட்ச் தான் வெதர் ஸ்பாயில் பண்ணி சுபம் ரஞ்சானை எடுக்கும்போது ஸ்பாயில் ஆகாது, வெதர் வச்சு அதேதான். எக்ஸாக்ட்லி. நீ பேசும்போதெல்லாம் நான் வந்து அந்த இவன் இருப்பான்ல ஹிலியன் மர்ஃபி ஒரு வீடியோல அப்படியே பார்த்துட்டு இருப்பான், டாம் அப்படி பேசுவான். நான் இது அதே பர்சன் அப்படியே இன்சர்ட் பண்ணி விடுங்க. போட்டுக்கலாம் வேண்டாம். சோ அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் பேசும்போது நீ அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு நிலைமை இருக்கு. எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்றான் அவன். இந்த டிஎஸ்கே போயிட்டு அந்த அடி வாங்கி இப்ப டெவன் கான்வே உட்கார வச்சு ஸ்மித் பட்டேல்னு எவனோ ஒருத்தன் ஆடி அந்த மாதிரி அவன் ஃபாரின் காம்பினேஷன்ஸை மாத்திட்டு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அங்க வேற இருந்து அவ்வளவு இதுல மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வேற விட்டுட்டு தான் இவனுங்க டேல் மேட்ச்ல எடுத்தானுங்கன்னு நினைக்கிறாங்க. அது வேற தெரியல. ஐயோ எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் இருக்குடா. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்க்கு அப்புறமும் நீ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ கூட சிஎஸ்கே ட்ரேட் கேட்டிருக்காங்க. பத்திரனா நீ விடதான் போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் இருக்கு. அப்புறம் ஃபிளெமிங் மேல தப்பா, ஏஆர் ஸ்ரீகாந்த் மேல தப்பா. இப்ப வேற அந்த அனலிஸ்டா தூக்கிட்டானுங்க. யாரு இந்த சிஎஸ்கேல இவ்வளவு வருஷமா இருந்த ஒரு அனலிஸ்டா அப்போ ஒரு நல்ல அனலிஸ்ட் உன் டீம்ல இருக்கானா? ஏஆர் ஸ்ரீகாந்த் தான். எனக்கு ஏஆர் ஸ்ரீகாந்த் இன்னும் தெரியல எப்படி அவன் தான் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நமக்கு இந்த மாதிரி தெரியுதா அது எனக்கு தெரியல. இல்ல அவனை வந்து அவன ஸ்டைல யோசிக்க விடாம நம்மளோட ஸ்டைல் யோசிக்க விட்டதுனால ஏதாவது பிரச்சனை ஆச்சா? ஏன்னா ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதே மாதிரி தான் போனோம். அஸ்வின் எடுக்கிற ஆப்ஷன்ல அதே எதுவும் சேஞ்சஸ் தெரியல. அதுதான் லைக் சோ இவ்வளோ பிரச்சனை இருக்குடா. உன்னால உன்னோட டீமை வந்து எந்த பிச்சுக்கும் அடாப்ட் பண்ணி ஆட வைக்க முடியலனாலே ஒரு பிட்ச் 2 பிட்ச்லாம் கஷ்டப்பட்டா போறோம். ஹோம் கிரவுண்ட்னா வீக்கே அடிக்கிறீங்க. ஹோம் கிரவுண்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்க இவ்வளவு ஃபேர் எனஃப்டா. ஆனா அந்த கிரவுண்ட்லயும் வந்து அவனுங்க பிச்சை மாத்தி கொடுத்து நீ என்ன வேணா பேசலாம்டா. யூ ஹேவ் டு பில்ட் a team which is versatile. அது சிஎஸ்கே இந்த தடவையும் பில்ட் பண்ணல, போன தடவையும் பில்ட் பண்ணல, எந்த தடவையும் பில்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. 2023க்கு அப்புறம் எந்த தடவையும் பில்ட் பண்ணல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இவ்வளோ ஃபிளெமிங் வந்து எனக்கு தெரிஞ்ச at this point remove him and put Dhoni as a coach. ரெய்னா போடுவாங்க. ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒன்னு ரீபில்ட் பண்ணுங்க. நீங்க மத்த சிஸ்டர் பிரான்ச்சைசிஸ் கூட இருக்கட்டும். பட் லைக் இல்ல ஃபிளெமிங் வேற ஏதாவது பொசிஷன்ல வச்சுட்டு எனக்கு வந்து டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டியாவது வந்து தோனி கிட்டயோ ரெய்னா யாரையாவது கூட்டுவாங்க. ஃபுல் மேனேஜ்மென்ட்டே பண்ணிட்டு காசி போனானா அங்கதான் பீடாக் சொல்றாரு. அதெல்லாம் பெருமையா தான் இருக்கு கேக்குறதுக்கு. வந்துட்டு வந்து நீங்க 80 ரன்ஸ் ஆல் அவுட் ஆனா கூட பரவாயில்ல பாத்துக்கலாம்டா சொல்லலாம். நீ எனக்கு யூ பேக் யுவர் பிளேயர்ஸ் அது அந்த மென்டாலிட்டி இருங்க. bring on stability to the team. 2024ல இருந்து டீம் has been very very unstable. CSK ஓட சக்சஸ் மந்த்ராவே has been stability. தோனி கொண்டு வந்த அந்த ஸ்டெபிலிட்டி தான். ருத்ராஜ்ல ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படினா எங்கயோ போயிருப்பான். யாருமே தெரிஞ்சிருக்காது ருத்ராஜ்லாம். ஆமா கரெக்ட். சோ அந்த ஸ்டெபிலிட்டி இஸ் மிஸ்ஸிங் இன் தி டீம். சோ bring back something as a CSK ஃபேனா. இவ்வளவு ரன் பண்ற மாதிரியான ஒரு கோச்சை பத்தி எவனுமே இவ்வளவு ரன் பண்ணிருக்க மாட்டான். கோச்சுக்காகவே இந்த வீடியோ நம்ம போறோம். SA20 பத்தி பேசலாம்னு வந்தோம். பட் நம்ம அப்படியே பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணோம். ஒரு டீமா மேபி பால் ராயல்ஸ் பத்தி விட்டுருப்போம். நான் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நீ சொன்ன இவன் அந்த மார்க்கஸ் ஹெர்மன் ரூபன் ஹெர்மன் அக்கர்மன் அதுல யாரோ ஒருத்தர் தான் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட்ல கூட வாங்குனாங்க. நம்ம போன வாட்டி சொன்னது அதுதான். சோதான் பிக் பேஷ்ல வந்து சாம் ஹார்பர் வாங்குனா. அப்புறமா இதுல வந்து யாருன்னு தெரியல. பிரெவிஸ் ஓகே பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து நான் என்னலாம் பார்த்தேன்னா மார்க்கஸ் அக்கர்மன் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணேன். ஜேம்ஸ் கோல்ஸ் ஃபாலோ பண்ணேன், செம்மடி அடிக்கிறான். அப்புறம் இவன் டயன் ஃபாரஸ்டர் நம்ம டீம்ல இருந்து. அப்புறம் அவன் அந்த இப்பவும் அவன் பேர் எனக்கு சரியா ஞாபகம். பால் ராயல்ஸ் ஒரு பவுலர் எடுத்தாங்க. அவன் பேர் என்னால ப்ரொனவுன்ஸ் அப்புறமா வந்து டர்பன்ல இருந்து மார்க்கஸ் அக்கர்மன் சொன்னாங்க. பிரிட்டோரியால இருந்து வந்து பிரைஸ் பார்சன்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நான் நல்லா நோட்டீஸ் பண்ணா அவங்க நிறைய நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமும் நல்ல ஃபியூச்சரும் இருக்கு. சோ அதான் இந்த பாயிண்ட் இந்த வீடியோவோட என்ன CSK சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபிளெமிங் இருக்கிற வரைக்கும் ஃபியூச்சர் இல்ல. ஆமா அதுதான். சோ இந்த வீடியோவோட யுனைட்டட் ஃபேன் மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆமா உண்மையிலேயே அப்படிதான். நம்ம வந்து ஒரு few years முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சோம். அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதான் பயமா இருக்குது. டேய் அவனுங்களா அங்க வந்து இன்டர்வியூ மேனேஜர் வந்து நல்லா பண்றாங்க. அந்த மாதிரி பேசாம ஃபிளெமிங் வந்து IPL மட்டும் தூக்கிருக்கு. மத்த நேரத்துல CSK என்னடா கான்செப்ட் அந்த மாதிரி தான் இருக்கு.
சோ இதான் இது நீங்க வந்து எப்படின்னா ப்ரோ இப்போ லைக் இப்போ எனக்கே அப்படிதான் இருக்கு 5 கப் அடிச்சு கொடுத்தாரு ப்ரோ 2 சாம்பியன்ஸ் அதெல்லாம் ஓகே ஒரு சேஞ்சுன்றது என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் சேஞ்ச் தான் இது வந்து பூமர்ஸா தான் இருக்கும் பட் அதான் உண்மை ஒரு பாயிண்ட் மேல அந்த செகண்ட் டர்ன் பண்ணுவாங்க தெரியுமா அது என்ன சொல்றது டக்குனு இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வேர்ட் சொல்லுவாங்க ஃப்ளெமிங் தூக்கலனா கூட பரவாயில்லடா அட்லீஸ்ட் சேஞ்ச் யுவர் அப்ரோச் ஆமா கேப்டனை மட்டுமே இது பண்ணிட்டு அது வந்து இந்த டீமால பண்ண முடியும் ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து ஏன்னா நம்ம வந்து துபாயில மாத்தினதுக்கு அப்புறமும் போய் ஆடணும் என்ன பண்ணாலும் நீ தானே டீம்ல இருப்பேங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல he has taken that as an advantage அதேதான் எக்ஸாக்ட்லி நீ என்ன பண்ணாலும் நீ என் சிஸ்டர் ஃபிரான்ச்சைஸ்க்கும் இருக்கு அது பேக்கிங் வரைக்கும் ஓகே நீ என்ன பண்ணாலும் நீ தான்டா இருக்க போற பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது அது ஃப்ளமிங் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது அவன் அதுக்கு மேல யோசிக்க மாட்டான் என்னன்னா இதே மாதிரி அதே அப்ரோச்ல போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ அப்படிதான் இருக்கு வீடியோ எவ்வளவு நேரம் வந்திருக்கு 45 மினிட்ஸ் ஓகே நம்ம பழைய கான்செப்ட் தான் அப்பலாம் போடல அதே மாதிரி தான் ஃப்ளமிங்காகவே நான் ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாத்தியா எனக்கு அந்த அளவுக்கு தான் திருந்தி ஏதாவது பண்ணுவானுங்களா இந்த 45 மினிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு திருத்திடுவோம்ல ஓகே நம்ம நான் கேக்குற மந்த்ஸ் வைஸ் பார்த்தா 45 மந்த்ஸா திருந்தாங்க எனக்கு வந்து நீ நான் இதெல்லாம் எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீ வச்சிருக்கேன்னா குட் ஃபார் யூடா நீ என்கிட்ட ஆன்சர் பண்ண கூட இல்ல எங்களுக்கு நாங்க இந்த மாதிரி 10 45 வீடியோ கூட போறோம் எனக்கு பிரச்சனையே இல்ல நீ நான் கேட்ட क्वेश्चंसக்கு if you yourself have an answer with you it's fine you win அவ்வளவுதான் so okay with that end of the day I want Super Kings to win at least perform well don't give up without a fight is what I am asking but they are doing the exact same thing so okay so thank you bye உங்களோட கமெண்ட்ஸ் கீழ சொல்லுங்க சரி அதான் அது எனக்கு திரும்ப இந்த சீசன் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் ஆச்சு போயிடும் நம்பிக்கை தான் 2020 கூட இறங்கணும் நம்ம பிளே ஆஃப்ஸ் கூட போகுமா தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னடா லாஸ்ட் பிளேஸ்ல முடியாம